தினம் தினம் வந்து ஒரு இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்றியா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்தையே ரொம்ப சாப்பிட்றேன். எத்தனையோ பேர் சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கேன், ஒரு நல்ல இருக்கை கொடுத்துருக்கேன், நல்ல வீடு கொடுத்துருக்கேன், நல்ல துணிமணி கொடுத்துருக்கேன், சந்தோஷம், தேங்க்யூ. இது சொல்லலாமே, ஸ்லோகம் தான் சொல்லணுங்கிறது இல்லை, சிம்பிள் வே ஆஃப் சப்மிஷன், அவ்வளவுதானே. இப்போ நமக்கே வந்து ஏய் நீ இன்னைக்கு நல்லா பாடினப்பா, ஏய் நீ எனக்கு எழுதினது ரொம்ப நல்லா இருந்தது, நம்மளுக்கு பிடிக்குதா இல்லையா? அப்ரிஷியேட் பண்ணா எப்போ பாரு வந்துட்டு பெரிய எழுதிட்டா என்ன பெரிய பாடிட்டா, இந்த ஆட்டிடியூட் பண்ணாக்க நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்னொருத்தரோட அந்த தோணுமா? இருக்காது. அதேதான் ஒரு ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ கடவுள்ங்கிறது இத்தனை கருணையோட கொடுக்குறாரு. நம்மகிட்ட எத்தனை அழுக்கு இருக்கு, நம்ம எத்தனை கர்மாக்கள் பண்ணியிருக்கோம், அப்படியே நமக்கு நல்லது பண்றாரு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வரணும். அந்த ரியலைசேஷனை நம்ம மனசுக்குள்ள வச்சு அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம இன்வால்வ் பண்ணணும். ஒன்று நம்மளா ஸ்லோகங்கள் படிக்கிறது, இல்லை கோவில்களுக்கு போகிறது, இல்லை இந்த மாதிரி நல்ல கதை பிரவச்சனை பண்ணுற இடத்துக்கு போய் அதை கேட்கறது, நல்ல பாட்டுகள் பாடுறாங்களா ஓகே நம்மளும் சேர்ந்து பஜன் பாட்டில் நம்மளும் சேர்ந்துக்கிறது. நான் அது நம்ம கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே அது வந்துடும். இப்போ சினிமா பாட்டு 2-3 தடவை 4 தடவை கேட்டுட்டு இருக்கச்சே நம்மளுக்கு அந்த டியூன் வருதா இல்லையா? அதுக்கப்புறம் வார்த்தை சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு பண்ணுற முயற்சி இதுக்கு பண்ணிக்கலாமே, தப்பில்லை. இது இன்னும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகிறது.